ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சா வீடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓணம் ஸ்பெஷல் அடப்பிரதமன் நான் வீட்டிலேயே சிம்பிளாக பண்ணினேன். அதை எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கிட்டேன். பிணைஞ்சி இடியாப்ப மாவு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கிட்டு ஒரு பவுலில் தண்ணி ஒரு 3/4 அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அந்த அடை ஒன்றோடு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு, வேகையில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டாது. பாருங்கள், இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கவும் நம்ம இந்த சீப்பு சிடையெல்லாம் வச்சுருப்போம்ல அச்சு, அந்த அச்சை வச்சு குட்டி குட்டியாக நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அடை மாதிரி ஒரு சேஃபில் நல்லா விழுகும். அதை நம்ம உடனே அப்படியே ஃபுல்லாக அப்படியே வச்சு பிணிடக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணி வெட்டி இது பண்ணணும். அப்படியே ஒரே ரோலாக பிணிஞ்சோம் அப்படின்னா மாவு ஃபுல்லாக ஒன்றோட ஒன்றா ஒட்டிடும், எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். நம்ம இந்த மாதிரி பிணிய இந்த மாதிரி கையில் எடுத்து விட்டோம்னா அந்த அடை சேஃபுக்கு அப்படியே வந்துடும். பாருங்கள், நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்கிற தண்ணியில் தான் இந்த மாதிரி பண்ணணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் பண்ணி உடனே நம்ம கிண்டி விடக்கூடாது. கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம கிண்டி விடணும். நல்லா கொதிக்க விட்டு தான் கிண்டி விடணும். இப்போ இந்த அடை ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக வெந்துருச்சு. பாருங்கள், உங்களுக்கு நான் ஒன்று பிச்சு காட்டுறேன். பாருங்கள், சாஃப்டாக வெந்துருச்சு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்து ஒரு ஃபில்டரில் நான் வடிகட்டிக்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு, அடை ரெடி பண்ணிட்டோம். உடனே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு அடை ரெடி பண்ணிட்டோம். இது ரெடிமேடாகவே கடையில் விற்கும். ஆனால் இங்கே எனக்கு கிடைக்கல. அதனால் நான் வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நான் அதை அடை இன்றைக்கி ரெடி பண்ணிட்டேன். சரி, இதை வச்சு ஒரு அடை பிரதமன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணேன். இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷல் அடை பிரதமன் பண்ணி இன்றைக்கி ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சதை நம்ம அந்த சட்டியில் ஊற்றி நம்ம இதிலே ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பு வெல்லம் ஊற்றிக்கிட்டேன். வெல்லம் ஊற்றிக்கிட்டு வெல்லம் நான் ஆல்ரெடி பாவு காய்ச்சி வச்சுருந்தேன். பாவு பவுலாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சா போதும். அதை ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டு கப்பில் எடுத்து ஊற்றி அந்த அடை பிரதமனில் போட்டு கிண்டி விட்டோம் அப்படின்னா வெல்லம் ஊற்றையில் அந்த அடை உங்களுக்கு உடையாது, அப்படியே கெட்டியாக அப்படியே நின்றுக்கிறோம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் 2ஆம் பால் 1ஆம் பால் தனித்தனியாக நம்ம எடுத்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு 2ஆம் பால் தேங்காய் பாலை எடுத்து ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டேன். அந்த வெல்லம் அடை பிரதம அந்த அடை எல்லாமே நல்லா வேகுது அந்த 2ஆம் பால் தேங்காய் பாலில். அதுக்கப்புறம் அதிலே ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன் வாசத்துக்கு. சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டேன். தேங்காய் பால் நம்ம அந்த பச்சரிசி அடைப்பிரதமனில் செஞ்சனால இது நல்லா கெட்டியாகும். கொதிக்க கொதிக்க அந்த அடைப்பிரதமன் நல்லா கெட்டியாகும். இந்த சைடு ஒரு சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். தேங்காய் எண்ணெயில் பண்ணலாம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு குட்டி குட்டி தேங்காய் சில்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே ஒரு பிடி கைப்பிடி முந்திரி பருப்பு 2ஐயும் சேர்த்து நல்லா அந்த தேங்காய் எண்ணெயிலே வறுத்துக்கிட்டு இந்த கொதிக்கிற அடைப்பிரதமனில் இதை ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிக்கிட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாகவும் ஃபஸ்ட்டு பால் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் எடுத்து நல்லா ஊற்றிட்டு கொஞ்சம் அதை ஃபஸ்ட்டு பால் ஊற்றவும் அடைப்பிரதமனை கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக கிண்டி விட்டுட்டு சூடு லைட்டாக அந்த தேங்காய் பாலில் ஏறவும் நம்ம டக்குன்னு உடனே இறக்கிடணும். பாருங்கள், அடைப்பிரதமன் ரெடி ஆகிருச்சு. பார்க்கவே அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அந்த குட்டி குட்டி அடையெல்லாம் கடித்து சாப்பிட்றதுக்கே அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம தேங்காய் முந்திரி பருப்பு வறுத்து போட்டனால அவ்வளவு வாசமாகவும் இருந்துச்சு. ஓணம் ஸ்பெஷல் அடைப்பிரதமன் இன்றைக்கி வீட்டில் என் பசங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிச்சா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இன்றைக்கி அடைப்பிரதமன் செஞ்சாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு.